சிஎம்ஓ டெபுட்டி சிஎம்ஓ அடையார் முகத்வாரத்தை போய் பார்த்திருந்தாங்க. தொடர்ந்து 2 நாள் போயிட்டு இருந்தாங்க. தண்ணி போற பாதையெல்லாம் பார்த்திருந்தாங்க. ஆனா வட சென்னையில எண்ணூர் கிரிக்ல தான் தண்ணி போகுது. அங்க WRD கண்ட்ரோல்ல இருக்காதால கொசஸ்டடி போற இடம் எல்லாமே வேரிக்கத்தா முள் வளர்ந்து ரொம்ப மோசமா இருக்கு. வெள்ளம் அதிகப்படியா வரும்போது அங்க இருக்கிற தண்ணி பக்கிங்ஹாம் கனால் கூட சேர்ந்து ஊர் மக்கள் வெள்ளத்துல மூழ்கிற பாதிப்பு இருக்கு. மாநகராட்சி என்ன சொல்றாங்க, அது WRD கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. சோ இந்த விஷயத்த என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு நம்பிக்கையோட ட்வீட் போட்டேன். அதுல சிஎம்ஐயும் டெபுட்டி சிஎம்ஐ டேக் பண்ணி அடையார்லாம் பாக்குறீங்க, வட சென்னையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னோம். உடனடியா இன்னைக்கு டெபுட்டி சிஎம் ஆய்வுக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாருக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டினேன். சார் அப்ப என்ன சொன்னாரு, ஜெய்கணேஷ் உங்களோட ட்வீட் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் நீங்க சொன்ன மென்ஷன் பண்ண பிளேஸ் எல்லாம் நோட் பண்ணி இன்னைக்கு விசிட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷமும் கொடியூர்ல ஃபிளட் அப்போ சார் பார்க்க வந்தாங்க. ஆனா சாரை கிட்ட நெருங்கி பேச முடியல, ஏகப்பட்ட கெடுபிடி இருந்தது. ஆனா இந்த வாட்டி வெறும் ட்வீட் மட்டும் தான் வீட்டுல இருந்தே போட்டோம். ஆனா அந்த ட்வீட்டை பார்த்துட்டு சார் நேரடியாக இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த விஷயம் எல்லாமே சரி பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காரு. சார் எவ்வளவு வேகமா வந்தாலும் அதே வேகத்துல WRDயும் மாநகராட்சியும் ஒன்னா வேலை செஞ்சு எப்படி அடையார் முகத்வாரத்தை சுத்தம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த எண்ணூர் முகத்வாரத்தையும் சுத்தம் பண்ணா வடசென்னையை வெள்ளத்துல இருந்து மூழ்கிறத தடுக்கலாம். இந்த ஒரு சிட்டிசனோட ட்வீட்டுக்கு நம்பிக்கையோட ரெஸ்பான்ஸ் பண்ணி விசிட் பண்ண டெபுட்டி சிஎம்க்கு நன்றி. எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க ட்வீட் போட்ட பிறகு நம்பிக்கை வருவாங்களா? ஏன்னா அவங்க சிஎம்க்கு நான் கொடுக்குறோமே, எப்படி அதை எப்படி பாத்துறீங்க, அது எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல சார், லாஸ்ட் டைம் டெபுட்டி சிஎம் வந்திருந்தாரு. சார் இந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கே கை வச்சு தடுத்துட்டாங்க. நீங்க தள்ளி போங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரும் பேச விடல. ஆனா இந்த வாட்டி வீட்டுல இருந்து தான் ட்வீட் போட்டோம். ஆனா டெபுட்டி சிஎம் பேட்டிலாம் பிரஸ்காரங்க வரும்போது பேட்டி கொடுக்கல, நான் இவர்கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷம் நின்று பேசினது எல்லாமே கவனிச்சாரு. இது ரொம்ப சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் இருந்தது. அந்த கெனால்ஸ் எல்லாம் இன்னும் கிளீன் ஆச்சுன்னா அந்த இப்ப கிடைக்கிற 50% சந்தோஷம் 100% சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய வாலண்டியர்ஸும் சரி இந்த மாதிரி ஆய்வு பண்ணி சொல்றவங்களும் ரெடியா இருக்காங்க. அவங்க கூட டெபுட்டி சிஎம் கோஆர்டினேஷன் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, சிட்டிசன் எங்களுக்கும் இருக்கு. நாங்களும் அவர் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோன்றதை சொல்லி